அந்த மனம் விலங்குகளிலிருந்து வேறுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை மேன்மைப்படுத்துவது எது? இலக்கியம்தான் என்று பேசுவதற்கு நம்முடைய அணியிலே வணக்கத்திற்குரிய ஐயா பேராசிரியர், நாங்கள்லாம் மேடைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த விரும்பகனாரே ஐயா திருவாரூர் சண்முகவடிவேல் அவர்கள்தான். VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world. நான் என்ன பண்ணேன், இங்கே தான் சரியாக வரல, இங்கே சரியாக வந்துடும்னுட்டு இந்த பக்கத்தில் எடுத்தேன், அங்கேயும் போய்ட்டு தலையில் 10 இடத்துல எல்லாம் கரையை அரைச்ச மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா பையனுங்க கிண்டல் பண்ணுவான், வாத்தியார் எல்லோரும் கிண்டல் பண்ணுவான். நாங்கள் இந்த இழுத்து கொஞ்சம் மூடிக்கிட்டு போனேன். அவர் என்ன பண்ணார், ஏன் சார் பள்ளிக்கூடம் நேரத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம், கொஞ்சம் சீக்கிரம் பாரியா போகணும். அது எடுத்து அப்படி சீப்பால் அப்படி தூக்குனார். சார் என்ன சார் தலை இப்படி இருக்குன்னார். இதுக்கு நான் என்ன சொல்லணும், நான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லணும். அதாவது எனக்கு அந்த புத்தி வரல, நமக்கு அது சொல்ல வெக்கமாக வேறு இருக்க. அதனால் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு நாகூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் வெட்ட சொன்னேன், அவன் இப்படி செஞ்சுட்டான். இப்போ நான் செஞ்சதை சின்ன பையன் செஞ்சான்னு நான் சொல்லி மாற்றி விட்டேன், ஒரு பொய் சொன்னேன். அவர் சின்ன பயலா, இதை மாதிரி வெட்டுற பயலோட செருப்பாலே அடிக்கணும் சார். இப்போ அவர் யாரை சார் சொல்கிறாரு, இப்போ அவர் யாரை சொல்கிறாரு, என்னதான் சொல்கிறாரு. ஆனால் நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. அவர் சின்ன நான் தான் செஞ்சிருப்பேன்னு அந்த ஆளுக்கு தெரியும். இவனே திட்டுற மாதிரி தான் திட்டணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் திட்டுறான். நான் பையன்னு சொன்னதுனால அவனை திட்டுறேன் பார்ப்பேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா இல்லையா, அவன் சின்ன பையன், ஒன்று திட்டாதையா, விட்டுடியா, நீ வேலையை பாரு, கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் இங்கேயும் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதோட முடியா அப்படின்னு. என்ன சார் இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான், இவனோடலாம் என்ன தெருவில் தூணில் கட்டி வச்சு சார். போறியா, சின்ன பையலை போட்டு ரொம்ப பாடுபடுத்தாத, இவ்வளோ விடு அப்படின்னு. எல்லாம் செஞ்சுட்டா சார். அப்புறமா நான் சொன்னேன், இல்லையா இதுக்கு மேலேயும் திட்டாது, தாங்க முடியல, நான் தான் இந்த மாதிரி வெட்டினேன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த ஆள் சொன்னார், சார் முதல் தடவையிலே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார். அது நான் ரிட்டையர் ஆக போகிற நேரம். அது என்ன சொல்கிறான், இன்னொரு வேலையை கையில் வச்சுருக்கீங்க நீங்கள்,
பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறான். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடை சும்மா பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் 40th செலிப்ரேஷன் முன்னிட்டு. இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக 11 பிராண்ட் கொண்டு வந்திருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே. இந்த முக்தா கலெக்ஷனை எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. ரொம்ப தெய்வீகமாக அழகான ஒரு பெருமாள், அது கீழே லக்ஷ்மி, எலிஃபண்ட் வச்சு சூப்பராக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர்ல் வச்சு பண்ணியிருக்கோம் மக்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய டவுட் தான். அங்கே ஒயிட் லேயர் தெரியுது எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர்ல் மக்களே. இந்த மதர் ஆஃப் பேர்ல் வச்சு பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன அழகுன்னா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிங்ஸ். வாட்டர் கலெக்ஷன் ஏன் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, என்ன மாதிரியான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த பெண்டன்ட்டு, செயின், மேட்சிங் ஸ்டெட் எல்லாமே சேர்த்து 91 கிராம்ஸாக மக்களே இந்த கோல்டு வெயிட். ஸோ மக்களை இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம எம்என்ஜே பேஜை ஃபாலோ பண்ணி இனிமேல் சும்மா வேற லெவல் கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் மக்களே. கீப் வாட்சிங். தேங்க்யூ பாய். ஒய் மரியா ஹவுசிங் உங்களை மாதிரி 100+ கம்பெனிஸ் இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டைம்ல நாங்க ஏன் மரியா ஹவுசிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3D போடுறது, பிளான் போடுறது எதுவுமே எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. காம்ப்ளிமெண்ட்லேயே அது போயிடும். ப்ளஸ் நீங்கள் ஒரு 100 பிளான் கூட மாற்றுங்க. ஸோ எங்கள் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு உட்காந்துருந்து உங்களுக்கு அந்த பிளானிங் செஷனில் நீங்கள் எத்தனை பிளான்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் லோன்ஸ்க்கு போகிறீங்க, உங்களுக்கு பே பண்ணுறதுக்குள்ள சோர்ஸ் இருக்குது. ஆனால் சரியான பேப்பர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா 50% உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா 50% நாங்களே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ல பண்ணி கொடுத்துருவோம். மூணாவது நீங்க வெளியே போறீங்கன்னு சொன்னீங்கன்னா வெளியே நீங்க கொடுக்குற எலிவேஷன்ஸ் தனியா நீங்க சார்ஜ் பண்ணணும். ஸோ அது எங்ககிட்ட கிடையாது. நீங்க எந்த எலிவேஷன் கொடுத்தாலுமே நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட பேமெண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்றீங்க, எலிவேஷன்ஸ்க்கு நீங்க பே பண்றது கிடையாது. சரி, வீடு முடிஞ்சிச்சு, வீடு முடிஞ்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கு நீங்க எந்த போட்டோகிராஃபரை போட்டலாம், எந்த ஈவென்ட் மேனேஜரை பார்க்கலாம், அந்த டென்ஷன் கூட உங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய போட்டோகிராஃபரை உங்களுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கையில ஆல்பமா கொடுத்துருவோம். உங்களுக்கு நாங்க கீ ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய டைம்ல கிரவர் பிரைஸோட ஆல்பமும் சேர்த்து நாங்க உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ நீங்க கேட்கறதுக்கு நான் இப்ப ஆன்சர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்கன்னா எங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.